அந்த ஸ்டாண்டு ஒய்யா வச்சு விட்டு நான் மட்டும் உட்காந்து நினைப்பேன் வீட்டில் எடுத்து ஸ்டாண்டு அது எடுத்து இடுப்பு வேற பக்கம் சக்தி இளையோர்காரில் கொடுக்கும் அது இந்த ஊர்ல கேட்டீங்களா? அப்பன் செத்து 6 மாசம் போன பிறகு பிறந்தடா நீ. இல்ல நான் வைக்க போறதுக்கு பிறந்தேன். வைக்க போறது பிறந்தா? யாரு போனாலும் பிறந்தது இறங்கிட்டே கிடக்குதா? எனக்கு சந்தேகமா இருக்கு. இது என்ன தெரியுமா இது? இதுவா?
வேகமா சொல்லு. முருகன் காலது. முருகன். ஆமா. அட முருகா முருகா. முருகா முருகா. உனக்கு எத்தனையோ மலை இருக்குதா முருகா? எத்தனையோ மலை இருக்கு முருகா. மருத மலை இருக்கிறது. இருக்கிறது. பழனி மலை இருக்கிறது. ஆமா. சேலத்துக்கு பக்கத்துல முத்து மலை இருக்கிறது. இருக்கிறது. அந்த மலையெல்லாம் விட்டு 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 இந்த 2 மூலம் சந்தில பங்குறி அமைதபடி 2 மலை சந்துல பொங்கலாம் முருகா. அதெல்லாம் வேற யாருக்குன்னா பாத்து வீட்டுல பாப்பா இருக்கு வித்யா. ஆமா. யாரு? தவமணி. இப்ப பாப்பா வந்து கேட்டாங்களா? வீட்டுல பாப்பா தவமணி இருக்குல்ல. அட்ரஸ் எல்லாம் சொல்லிடாத. யா மகனூர் பூரா வீட்டுல தான் இருப்பான். அப்படியா? சரி சரி பரவாயில்ல. வீட்டுல கிளம்பிட்டியா? வீட்டுல பாப்பா இருக்கு வித்யா. தவமணி. அதுகிட்ட போய் கேட்டீங்கன்னாக்கா அது இதே போலதான் டாலர் போட்டுக்குது. அதுகிட்ட போய் கேட்டீங்கன்னாக்கா நல்ல விபரமா எடுத்து சொல்லுவோம். யாரு? எனக்கு தெரியாது. நான் வந்தேன்டா வீட்டுக்கு. அதான அதுகிட்ட போய் கேட்டீங்கன்னா அது எல்லா விபரமா சொல்லுவோம். ஆமா. எல்லாம் போனா போகட்டும். அறிவாளிகள் சூழ்ந்த சபை. லட்சுமி கடாட்சியம் பொருந்திய சபை. அறிவாளிகள் சூழ்ந்த சபை. தற்போது சபை முன்பாக வந்தனே. எல்லாத்துக்கும் தான் முகம் வச்சு எழுதிக்கிறாங்க. கடவுள் இவனுக்கும் முகம் வச்சு எழுதிக்கிறாங்க. என்ன ஒருத்தர படல் பார்த்தா கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம். திருக்கோவிலூர் தாலுகா. திருக்கோவிலூர் வட்டம். உங்க ஊர் அதாவது பூமாரி. தலைவர்களுக்கு முடியாது. உங்க பெயர் கையர். அதை கேட்கல நான். கவிமணி. அது வேண்டாம். இது போலி விளக்கம். இந்த விளக்கம் தீர அதெல்லாம் இங்க தேவை. யார் என்று விளக்கம்? இந்தாடி இந்தாடி வேறுபாடி. ஐயோ ஸ்டாண்டி ஆங்கடி வேணாண்டி. என்னடாடி? ஐயோ சுடுடி வேணாண்டி. இது சுடுதா? நான் குடிக்குதாடி? நீயா? சரி குடி பாக்கலாம். நபியா ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். எல்லாம் அதுக்கு மட்டும் பேசு. அதுக்கு விளக்கம். ஆமா. என்னன்னு கேக்குறியா? என்னன்னு கேக்குறியா? அவங்க துருவ பஸ் ஸ்டாண்ட் வந்த பாரு. ஆமா. அங்க எவ்வளவு கொடுத்த உனக்கு? ஓ அங்க எவ்வளவு கொடுத்த? 10 ரூபா கொடுத்தேன். இந்த வீராட்டுல இப்பதான் கொஞ்சம் கொண்டுக்கு இறங்குச்சு. சரி பரவாயில்ல. 25 ரூபாய். சரி சரி விளக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டா? சுகர்தவல்லி 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 சுந்தரவல்லி சுகர்தவல்லி இல்லையா? எங்களுடைய நாடு இருக்கின்றது அல்லவா? என்ன நாடு? ஓ என்ன நாடு? அதுதான் குருவெல்லாம்
ஏய், எங்க வீட்டுக்காரர் பேர் தான் எப்படி எங்க வீட்டுக்காரர் பேர் என்ன? சூரியவர்மன். எங்களுடைய நாடு இருக்கிறது அல்லவா? சுந்தராபுரி பட்டணம். சுந்தராபுரி பட்டணம். சுந்தராபுரி பட்டணத்தில் தகத்தோடு பரிவாளம் செய்து வரக்கூடிய சூரியவர்மன் இருக்கிறார் அல்லவா? அண்ணனுக்கு மனைவியாக விளங்கும்படியான நாங்களும் 2 பேர் தான். யார் யாரு? ஆமா, அக்கா தங்கை 2 பேர். சுகந்தவல்லி, சுந்தரவல்லி, 2 பேர். இருந்தாலும் சரிதானே. இதனால் இதுவரைக்கும் இல்லாமல் ராஜேஸ்வரமான சபைக்கு முன்பாக ஏதோ காரணமாக பிள்ளை இருக்குதா? பின்னில பிள்ளை உனக்கு தெரியாது. உனக்கு கடவுளே, அது பேரே பாத்தியா? அழகான அழகு சீலன். அழகு சீலன், அழகு சீலன், அழகு ஆணுக்கு ஆணாகவும் 2 பேரும் ஒண்ணுதான்டா. சரி, யாருக்கு பிறந்ததுன்னு கேக்குறேன். எனக்கு ஒண்ணும் பிறக்கல. எனக்கு இல்லடா. என் உடம்புல டெஸ்ட் பண்ண மாட்டியா? சரி. நான் தான் உமாபதி டாக்டர். ஓமாபதி டாக்டர். ஹோமியோபதி டாக்டர். அப்படி சொல்றா விவரமா? டாக்டர் எடுத்துட்டா செய்யணும். ஐயோ, டாக்டர் எது சொன்னா நான் செய்யணும். உட்காரணும், படுனா படுக்கணும். அப்படியா? நாட்டு பைத்தியக்காரர் மென்டல் பைத்தியக்காரர். என்னடா கிண்டல் பண்ற? சொல்லு. சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. நீ எதை சொன்னாலும் நான் கேக்குறேன். எனக்கு குழந்தை வேணும். கொடுத்துறேன். இல்ல நல்லா மூச்சு இழுத்து விடுமா? மூச்சு இழுத்து விடணுமா? இழுத்து விடுங்க. மாட்டுக்கு மெம்பர் கிடைக்குது. நீ தானே சொன்ன டாக்டர். பொறுமையா ஒரு பக்கம் இழுத்து. நீங்க சொன்னதே நான் செய்யறேன். பொறுமையா இழுத்து விடுமா? நீங்க என்ன சார் நீங்க பண்றீங்க? புள்ள வேண்டாம். எனக்கு குழந்தை வேணும். கொடுத்துறேன். இல்ல இன்னைக்கு கண்ட இடத்தெல்லாம் கை வைக்கிறீங்க சார். டாக்டர் சொல்லு. எங்க பாப்பா பார்த்து செய்யுங்க. ஆம்பளை வெளியே வெயிட் பண்ணு. ஆம்பளைக்கு அங்க இடம் இல்லையா? ஆம்பளை வெளியே வெயிட் பண்ணு. ஏமா திரும்ப பாப்பா கத்துது. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். அவன் மாத்திரம் குடிக்குமா? குடிமா கொஞ்சம் காலம் ஆபத்துல உள்ள வேணுமா? காலம் விரி. பிள்ளை இருக்கா? இவனுக்கு பிள்ளை இருக்காது. இவனுக்கு ஓனா சூத்து பாட்டு. எப்படி 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 சூத்தில பலவிதமான சூத்து இருக்கு. எப்படி? டமா சூத்து, மரக்கா சூத்து, படம் டமா சூத்து, மரக்கா சூத்து, படம் சூத்து, அராமண சூத்து. அராமண சூத்து யாருக்கு தெரியுமா? யாருக்கு? எப்பேற்பட்ட டிராயர் தச்சு கொடு. உனக்கு சூத்து வகை சென்று ஓட உனக்கு பிள்ளை இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நானே சொல்றேன். கரெக்ட் படித்து பண்ணு பழகுது.
டாக்டர்லாம் டெக்கஸ்கோப் காதுல வச்சு டிகிரி வச்சு பார்ப்பாங்க. பாப்பாங்க நீங்க என்ன டாக்டர் இங்க வச்சு பாக்குறீங்க இங்க வச்சு பாக்குறீங்க? அப்படின்னு கேக்குறேன். உனக்கு என்ன இல்லை? யாரு எனக்கா? எனக்கு புள்ள இல்ல. புள்ள இல்லைன்னா இல்லதான் புள்ள இல்ல அங்கதான் வைக்கிறேன். சொல்லுங்க. அதனால உனக்கு நாட்டு வைத்தியம் தான் உனக்கு போயிடும். ஏமா உன்னோட பாடி ரொம்ப வீக்னஸ் ஆகுது. என் பாடி இட் இஸ் நாட் அலௌட் இங்கிலீஷ் மெடிசன். ஓஹோ இங்கிலீஷ் மெடிசன். உன்னோட பாடிக்கு இட் இஸ் நாட் அலௌட். ஒத்துக்காது. ஆமா அரளி வேதம் இருக்கு தெரியுமா? அரளி வேதம். ஆனா ஆளி இருக்குது. அது 3 கொட்டை எடுத்து கரெக்ட் கரெக்ட். முக்குட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி கரெக்டா சொல்றீங்க சார் நீங்க. நாட்டு வைத்தியத்தை தான் உனக்கு இப்ப பண்ண முடியும். சொல்லுங்க. மூணு விதை எடுத்துக்கணும். அரளி விதை 3 எடுத்து பனங்கற்கண்டு கொஞ்சம் சேர்த்து பனம் கல்கண்டு சேர்த்து அம்மியில வச்சு நல்லா ஒட்ட அரைக்கணும். அரைச்சு மீடியம் சைஸ்ல 3 உருண்டை புடிச்சுக்கணும். 3 உருண்டையா புடிச்சு உருண்டை சாப்பிடும்போது நமஸ்காரம் செய்து ஒரு பெற்றாங்க பாரு அப்பா அம்மா. அப்பா அம்மா அவங்க நினைச்சு உருண்டை சாப்பிடணும். உருண்டை சாப்பிடணுமா? ஆமா. சரி. 2வது உருண்டை சாப்பிடும்போது சாப்பிடும்போது தொட்டு தாலி கட்டானே ஆம்பளை. ஆமா வீட்டுக்காரரு அவளை 2வது நினைச்சு சாப்பிடணும். ஆமா. 3வது உருண்டை சாப்பிடும்போது சொந்தம் பந்தம் அஞ்சாளி பங்காளிக்கெல்லாம் போட்டு சொல்லிடுமா? அதியா அதியா பெருமோள சின்ன மோளத்துக்கெல்லாம் போட்டு சொல்லிடுங்க. பொறுக்க ரதத்துக்கு போட்டு சொல்லிடுங்க. ஆமா. ஒரு ஐஸ் பெட்டிக்கு போட்டு சொல்லிடுங்க. ஐஸ் பெட்டி எதுக்கு? குழந்தை சத்து குறிப்போட பிறக்கும். அந்த ஐஸ் பெட்டி வைக்கணும். நீ முடிட்டு வாங்க முடிட்டு கிளம்பலாம். ஐஸ் பெட்டில ஏறி நீ படுத்துக்கணும். நானா ஏறி படுத்துக்கணும். ஐஸ் பெட்டில நீயா படுத்துக்கிட்டு 3வது உருண்டை சாப்பிட்டா மருந்து லொடா குழந்தை போட அப்படியே பையன் மறைச்சுக்கிட்டு போறப்பான். ஓ அது பையன் பிறக்கும் போதே மறைச்சுக்கிட்டு போறப்பானா? உங்க அரண்மனை வைத்திருக்காரு. அப்படியா? அப்படியா? அப்பா வீட்டுக்காரரு அவர்கிட்ட வைத்து சொல்றேன். பூமிக்கு பாருமா போய் பாப்பா பாத்தியா? அரண்மனை அப்படிதானோ? அப்படியா? நான் போயிட்டு வரட்டுமா? சீரு அக்கா என்னை மான் மீது தான் வளர்த்த தங்கை சுகத்தை வச்சு கொடானு கொடி அடி தந்தா மாலை தங்கா
நம்ம வீட்டுக்காரோட இணைப்பிரியாம சந்தோஷமா இருக்கு நேர்ந்துடி. அப்படியா அக்கா எனக்கு எங்க ஆசீர்வாதம் தான் அளித்த தெரியவில்லை. மன்னவர் அழைத்திருக்கிறார். அதனால பார்க்கணும். நம்ம பார்த்துவானே இங்க வருவாங்க. மன்னரை பார்க்கணும். என்னடா அதுதானே நம்மளுடைய நாட்டிலே யாரும் ஒரு குறைவே கிடையாது. நம்மளுடைய மகன் ஒரே ஒரு பிள்ளை அவன் நம்ம பேச்ச மீறி இதுவரையிலும் அவன் நடந்ததா சரித்திரமே கிடையாது. அங்கே போவாதனா போக மாட்டான், வராதனா வரமாட்டான். நம்ம பேச்சு மீறி நம்ம பிள்ளை கிடையாது. ஏன்னா அப்பேற்பட்ட பிள்ளை இருந்தாலும் நமக்கு பின்னாடி நாட்டை மறுபடி சுட்டு ஆள வேண்டும். அதனால நம்ம பிள்ளை அழைக்க வேண்டும். ஆமா, அதனாலதான் வர அதனால நம்ம பிள்ளை வரணும். ஒரு நாட்டு மனுடைய மகளை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். தாய் தந்தை இருவர் மகளை அழக சிறந்திருப்பார். கட் பண்ணி